இயேசு காற்றையும் கடலையும் புயலை அடக்கி இந்த புதுமை நடந்தது. இது ஒரு புதுமையாக இருந்த போதும் கூட திருச்சபையின் தந்தையர்கள் தொடக்க காலத்திலே இதை நம் வாழ்விலே நடக்கின்ற போராட்டத்தோடு ஒப்பிடுகிறார்கள். பாவமோ சோதனைகளோ அல்லது நம் வாழ்வில் ஏற்படுகின்ற துயரமான நிகழ்வோ நம்மை அலைக்கழிக்கக்கூடும். உடனே பயம் வந்துவிடும். சில நேரங்களிலே கோபம் கூட வரும், ஏன் இப்படி என்று. இதற்கெல்லாம் இடம் கொடாமல் திருத்தூதர்களைப் போல இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று கத்த வேண்டும். அவர் என்றும் துணை இருப்பார். பல நேரங்களிலே பயத்திற்கோ படபடப்புக்கோ கோபத்திற்கோ இடம் கொடுத்தால் அது நம்மை கடவுளிடமிருந்து அழிவுக்குத்தான் அழைத்து செல்லும். எனவே நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம். எந்த சூழலிலே நாம் பயப்பட்டு புயலால் அலைக்கழிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அந்த சூழலிலெல்லாம் ஆண்டவரை கூவி அழைப்போம். அது ஒரு சிறந்த ஜெபமும் கூட. கடவுள் எப்போதும் உணர்ந்திருப்பதனால் அதனை அடக்கி அமைதி ஏற்படுத்துவார், நல்வழி காட்டுவார். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.